நான் உங்கள் சுதர்சன். இன்றைக்கி நான் டெஸ்ட்ராயிங் ரோபோட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம வென் ஸ்டார்டடுன்ற பிளாக்கில் தான் பார்த்திங்கன்னா மித்த பிளாக்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். வென் ஸ்டார்டடுன்ற பிளாக் கீழே பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ண போகிற பிளாக் பார்த்திங்கன்னா ட்ரைவ் ட்ரெயினில் போய் செட் ட்ரைவ் வெலாசிட்டின்னு இருக்கிற இந்த பிளாக்கை தான் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வென் ஸ்டார்டடுன்ற பிளாக்கு கீழே பார்த்திங்கன்னா செட் பண்ணணும். இந்த பிளாக்கு நம்ம எதுக்கு செட் பண்ணுறோன்னா இந்த நம்ம வெலாசிட்டி எவ்வளோ பர்சன்டேஜுக்கு அதிகமாக வைக்கமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரோபோட்டோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் சேஞ்சஸ் ஆகும். நான் பார்த்திங்கன்னா 100 வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூலியனுன்ற பிளாக் பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா மை பிளாக்ஸில் வந்து மேக் எ பூலியன் இருக்கிற இந்த கிளிக் பண்ணி அதில் நியூ பூலியன் வேரியபிள் நேம்னு கேட்கும். அதில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஸ்டார்டடுன்ற நேம் கொடுத்து பூலியனை பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பூலியனை பார்த்திங்கன்னா எடுத்து செட் ட்ரைவ் வெலாசிட்டிக்கு கீழே பார்த்திங்கன்னா நான் செட் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படும். அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து நம்ம பூலியனுக்கு கீழே பார்த்திங்கன்னா செட் பண்ணுறேன். அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா இருக்கிற ஸ்பேஸில் நான் ஸ்டார்டடுன்ற பிளாக் பார்த்திங்கன்னா எடுக்கிறேன். அந்த பிளாக் நான் அப்படி எங்கேருந்து எடுத்தேன்னா நம்ம க்ரியேட் பண்ண பூலியன்லேயே பார்த்திங்கன்னா சின்னதாக பார்த்திங்கன்னா இருக்கும் பிளாக்கு மேக்காக இருக்கும். அதை தான் பார்த்திங்கன்னா நான் எடுத்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டை செட் பண்ணியிருப்பேன். இப்போ அதுக்கு நம்ம ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கண்ட்ரோலில் வந்து ஃபார் ஹவர்ன்ற பிளாக்கை பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணி இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா செட் பண்ணிட்டேன். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நான் ரிப்பீட் அன்டில் நம்ம ரோபோட் பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் கொடுத்ததுனால கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டே இருக்கும். சப்போஸ் நம்ம ரோபோட் பார்த்திங்கன்னா எல்லா கேஸ்டலையும் வாய்டுக்குள்ளே தள்ளி விட்டுட்டு அப்படின்னாலும் நம்ம ரோபோட் பார்த்திங்கன்னா சும்மா இங்கே அங்கிட்டு சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு பிளேஸில் பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகி நிற்காது. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் ஃபார்வர்ட் பிளாக்கு கீழே ரிப்பீட் அன்டில்ன்ற பிளாக்கை பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்லேருந்து எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். டவுன் ஐ டிடெக்ட்ஸ் ரெட்டுன்ற பிளாக் பார்த்திங்கன்னா நான் ரிப்பீட் அன்டில்குள்ளே இப்போ பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல்லேருந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்திங்கன்னா எடுத்து ரிப்பீட் அன்டில்ன்ற பிளாக்குக்கு கீழே செட் பண்ணுறேன். அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா சென்சிங்கில் போய் ஃப்ரண்ட் டிஸ்டன்ஸ் ஃபவுண்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்னு இருக்கிற பிளாக்கை இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா செட் பண்ணுறேன். நம்ம இந்த பிளாக் எதுக்கு செட் பண்ணுறோன்னா நம்ம இந்த பிளாக்கை செட் பண்ணால் தான் நம்ம ரோபோட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்டன்ஸில் மூவ் பண்ணி போய் ஆப்ஜெக்டை பார்த்திங்கன்னா ஃபவுண்ட் பண்ணி கீழே பார்த்திங்கன்னா தள்ளி விடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே ட்ரைவ் ஃபார்வர்டுன்ற பிளாக்கையும் செட் பண்ணுறேன். அப்போ தான் முன்னாடி போய் பிளாக் பார்த்திங்கன்னா தள்ளி விடும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் போய் இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்திங்கன்னா எடுத்து நான் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா செட் பண்ணுறேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா லெஃப்ட் பம்பர் ப்ரெஸ்டுன்ற பிளாக்கை சென்சிங்லேருந்து எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த லெஃப்ட் பம்பர் அப்படின்னா நம்ம ரோபோட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா 2 பம்பர் இருக்கும். இல்லை ஒரு சைடில் ரைட் பம்பர் இன்னொரு சைடில் லெஃப்ட் பம்பர்னு இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ரைட் பம்பர்னு தான் இருக்கும் பிளாக்கு. நான் அதை எடுத்து ரைட் பம்பர்லேருந்து லெஃப்ட் பம்பருக்கு பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுறேன். நம்ம லெஃப்ட் பம்பரில் வச்சுருக்கிறதுனால கீழே பார்த்திங்கன்னா ட்ரைவ் ட்ரெயின்லேருந்து டேர்ன் ரைட்டுன்ற பிளாக் எடுத்து கீழே வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் செட் பண்ணாமையே ஆல்ரெடி நம்ம மேலே கொடுத்த எல்ஸ் பிளாக் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். அந்த எல்ஸ் பிளாக்குக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம டேர்ன் ரைட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இதோட என்ன நடக்கும்னா மெயின் கான்செப்டாக நம்ம ரோபோட் பார்த்திங்கன்னா ஃபார்வேர்டில் மூவ் பண்ணி போய் ஆப்ஜெக்ட்ஸை ஃபவுண்ட் பண்ணி லெஃப்ட் சைடு இருக்கிற லெஃப்ட் பம்பர் மூலயமா ஆப்ஜெக்டை ஃபவுண்ட் பண்ணி வாய்டுக்குள்ளே தள்ளி விடும். சப்போஸ் அது நடக்கலைன்னா நம்ம ரோபோட் பார்த்திங்கன்னா ரைட் சைடு பார்த்திங்கன்னா டேர்ன் பண்ணி போக ஆரம்பிக்கும். இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா நான் ஆப்ரேட்டர்ஸில் இருந்து கிரேட்டர் தென் பிளாக்கை பார்த்திங்கன்னா எடுத்து இதுக்குள்ளே செட்டிங் இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா செட் பண்ணுறேன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ரோபோட் பார்த்திங்கன்னா டிகிரிஸ் எவ்வளோ டிகிரிஸ் டேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணுன்றதுக்காக நான் பார்த்திங்கன்னா எனக்கு 8000 டிகிரிஸ் பார்த்திங்கன்னா செட் ஆகும். அதனால் 8000 டிகிரிஸ் பார்த்திங்கன்னா செட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா 0 இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சென்சிங்கில் போய் ட்ரைவ் ரொட்டேஷன் இன் டிகிரிஸ்ன்னு இருக்கிற இந்த பிளாக்கை பார்த்திங்கன்னா நான் எடுத்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள அந்த ஆப்ரேட்டர்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா செட் பண்ணுறேன். இப்போ நம்ம ரோபோட் வந்து
இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் படி நம்ம ரோபோட் என்ன செய்யணும்னா நம்ம ரோபோட் பார்த்திங்கன்னா டேர்ன் பண்ணி இது பண்ண ரொட்டேஷன் ஆக மேலே பார்த்திங்கன்னா டிகிரிஸ் பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் எப்போ நம்ம ரோபோட் வந்து 8000 டிகிரிஸை தாண்டுதோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரோபோட் பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். அதுக்காக தான் நம்ம கீழே பார்த்திங்கன்னா ஸ்டாப் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். உடனே நம்ம ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா அங்கேயே ஸ்டாப் ஆயிரும். இப்போ அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா ட்ரைவ் ஃபார்வர்ட் ஃபார் 110 mm நான் பிளாக்ஸ் பார்த்திங்கன்னா செட் பண்ணியிருக்கேன். நான் எதுக்கு இங்கே 110 mm கொடுத்துருக்கேன்னா நம்ம ரோபோட் பார்த்திங்கன்னா 100 mm கரெக்டாக கொடுத்துருந்தா நம்ம ரோபோட் பார்த்திங்கன்னா ரெட் லைனில் 100 mm வர போய் ரோபோட்டை பார்த்திங்கன்னா கேஸ்டில் பார்த்திங்கன்னா கீழே வாய்டுக்குள்ளே தள்ளி விடும். அதே பார்த்திங்கன்னா சில கேஸ்டலோட பார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வாய்டுக்குள்ளே போகாமல் ஏதாவது ஒரு கார்னரில் பார்த்திங்கன்னா போய் மாட்டிக்கும். மித்த பிளாக்ஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டுரும். ஆனால் அந்த ஒன்று மட்டும் நம்ம ரோபோட்டால் பார்த்திங்கன்னா அதை வாய்டுக்குள்ளே தள்ளி விட முடியாது அந்த கேஸ்டில். அதனால தான் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 ஆட் பண்ணியிருக்கேன். அப்போனா நம்ம ரோபோட் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தூரம் உள்ளே போய் அந்த கேஸ்டலோட பார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வாய்டுக்குள்ளே கம்ப்ளீட்டாக தள்ளி விட்டுரும். அதே மாதிரி அது கீழே பார்த்திங்கன்னா நான் லுக்ஸில் போய் பிரிண்ட் வெக்ஸ் கோடுன்ற பிளாக்கை பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம ட்ரைவ் ஃபார்வர்ட் பிளாக்குக்கு கீழே பார்த்திங்கன்னா செட் பண்ணுறேன். இந்த பிளாக்கில் நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ நம்ம ரோபோட் பார்த்திங்கன்னா ஏற்ற மாதிரி இதாகும். இதில் பார்த்திங்கன்னா நான் இப்போது யுவர் ரோபோட் ஹேஸ் டச் த ரெட் லைன்னு டைப் பண்ணியிருக்கேன். அப்படின்னா நம்ம ரோபோட் பார்த்திங்கன்னா எப்போலாம் ரெட் லைனை டச் பண்ணுதோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும், யுவர் ரோபோட் ஹேஸ் டச் த ரெட் லைன்னு. இது வந்துட்டுன்னு வைங்களேன், நம்ம தான் இதை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே கிளியர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், நம்ம தான் கிளியர் பண்ணணும். அது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகணுன்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்வர்டுக்கு கீழே இந்த கிளியர் ஆல் ரோஸ்ன்ற பிளாக்கை பார்த்திங்கன்னா செட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அது கீழே பார்த்திங்கன்னா ட்ரைவ் ரிவர்ஸ் ஃபார் 200 mm, அதாவது நம்ம ரோபோட் பார்த்திங்கன்னா ஃபார்வர்டில் 110 mm போகும். அதே மாதிரி ரிவர்ஸில் 200 mm பார்த்திங்கன்னா வரும். நம்ம ரோபோட் பார்த்திங்கன்னா டேர்ன் ரைட்டு டேர்ன் லெஃப்ட்னு கொடுக்கும்ல, அதை டேர்ன் ரைட்டில் எவ்வளோ டிகிரிஸ் பார்த்திங்கன்னா டேர்ன் பண்ணணும்னா 40 டிகிரிஸ் பார்த்திங்கன்னா டேர்ன் ஆகும். இப்போ நம்ம ரோபோட் பார்த்திங்கன்னா எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம ப்ளே கிரவுண்ட் மூலயமா பார்க்கலாம். ப்ளே கிரவுண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற செலக்ட் ப்ளே கிரவுண்டுன்ற ஆப்ஷனை பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு ஸ்வைப் பண்ணிட்டு கீழே வந்தோம்னா ரெண்டு கேஸ்டில் கிராஷர் இருக்கும். முதல்ல பார்த்திங்கன்னா நார்மலாக கேஸ்டில் கிராஷர்னு இருக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம அந்த மேப்பை பார்த்திங்கன்னா செட் பண்ணோம்னா நம்ம ஒரு தடவை ரீலோட் பண்ணும்போதும் கேஸ்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கும். அதே டைனாமிக் கேஸ்டில் கிராஷரில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தடவை ரீலோட் பண்ணும்போதும் நம்ம கேஸ்டிலோட பிளேசஸ்லாம் பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம ரோபோட் பார்த்திங்கன்னா டைனாமிக் கேஸ்டில் கிராஷரில் தான் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண போகுது. அதனால் பார்த்திங்கன்னா டைனாமிக் கேஸ்டில் கிராஷர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா ரீலோட் பண்ணிட்டு ப்ளே பண்ணுறேன் நம்ம ரோபோட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்கள். நம்ம ரோபோட் பார்த்திங்கன்னா ரெட் லைன் டச் பண்ணும்போது நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கோடிங் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா எங்கே வரும்னா மேலே இருக்கிற இந்த ஆப்ஷனை பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணும்போது கீழே பார்த்திங்கன்னா வரும். நம்ம ரோபோட் பார்த்திங்கன்னா டச் ஆகும்போது பாருங்கள் வரும், யுவர் ரோபோட் ஹஸ் டச் த ரெட் லைன்னு வரும். வந்தோடனே பார்த்திங்கன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆயிரும். ஏன்னா நம்ம அதுக்கான தான் மேலே கிளியர் ஆல் ரோஸ்ன்ற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா வந்தோடனே கிளியர் ஆகிட்டு அதுவாக பாருங்கள். நம்ம ரோபோட் பார்த்திங்கன்னா பாதி கேஸ்டலுக்கு மேலே பார்த்திங்கன்னா வாய்டுக்குள்ளே தள்ளி விட்டுட்டு இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம ரோபோட் பார்த்திங்கன்னா கேஸ்டல் ஃபுல்லாகவே டெஸ்ட்ராய் பண்ண போகுது. லாஸ்ட் ஒரே ஒரு பார்ட் தான் இருக்குது. நம்ம ரோபோட் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே எல்லா கேஸ்டலையும் பார்த்திங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு நம்ம ரோபோட் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா
கேஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வாயில் தள்ளி விட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல சுற்ற ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் படி பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம ரோபோட் வந்து 8000 டிகிரிக்கு ரொட்டேஷனுக்கு மேலே போதும் அப்போ தான் நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிற மாதிரி நம்ம கோடிங் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா இப்போ 8000 ரொட்டேஷனை பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண போது. ரீச் பண்ண உடனே பாருங்கள் 8013, அதாவது 8000க்கு மேலேயே போயிட்டு. அதனால் நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிட்டு. நம்ம பக்கத்தில் ஓடிட்டு இருந்த கவுண்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிட்டு. தேங்க்யூ.